நான் சொல்கிற இந்த அளவுகளில் மீன் குழம்பு வச்சா பேச்சுலர் பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வைக்க முடியும். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம கையால் உருண்டுனா ஒரு அளவுக்கு உருண்டி பிடிச்சா இந்த அளவுக்கு வர்ற மாதிரி ஒரு புளி எடுத்து அதுக்கு அதே அளவுக்கு பிடிச்ச அந்த எந்த அளவுக்கு புளி உருண்டணுமோ அதே அளவுக்கு உப்பையும் பிடிச்ச புளி போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. புளி நல்லா ஊறட்டும். ஒரு சட்டியை நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயத்தை போட்டு வெந்தயம் வெடித்ததுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து ஆற வச்சிடலாம். அதே சட்டியில் 50 ml எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் கருவடம் ரெண்டையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். கூடவே நம்ம இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் 100 கிராம் சின்ன வெங்காயம் 2 பச்சை மிளகாய் கீரி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதங்க விட்டுட்டு வெங்காயமும் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம புளியை நல்லா கரைச்சி வச்சுட்டோம். புளி உப்பு போட்டாச்சு. அதுக்கு அளவாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து தண்ணியை கொஞ்சமாக தெளித்து இப்படி உருண்டை பிடிச்சி எடுத்தோம்னா நம்ம புளி எந்த அளவுக்கு உருண்டணுமோ அதே சைஸுக்கு இந்த மிளகாத்தூள் உருண்டையும் வரணும். இப்போ நம்ம அந்த உருண்டையை எடுத்து புளி கரைச்சி வச்சுருக்க கரைசலில் இப்போ இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு ஊற்றிடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மீனை கழுவி எடுத்துகிட்டு வந்துடும். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம மீனை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். மீனை இப்போது அந்த குழம்புல போட்டுடலாம். குழம்புல மீனெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் சின்ன மீனும் கிடச்சிருக்குல்ல அதையும் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சுட்டு நம்ம வெந்தயத்தை பொடி பண்ணிக்கலாம். வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த வெந்தயத்தை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிற அந்த வெந்தயத்தூளையும் அதில் சேர்த்து நல்லா கரண்டியால் அப்படியே கலந்து விடுங்க. நம்ம கொட்டும் பொழுதே வாசனை நல்லா கமகமன்னு இருக்குது. அவ்வளோதான், இது அப்படியே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கொதிச்சிக்கிட்டு இருக்க மீன் குழம்புல ஊற்றிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிறத அதை எடுத்து ஊற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ரெடி. பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் எல்லோரும் ஈஸியாக வைக்கக்கூடிய மெத்தடில் இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.